நீங்க எவ்வளவு பலசாலிங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் உங்க பலத்துக்கே மரியாதை. உங்க தகுதிக்குரிய இடத்துல நீங்க இல்லைன்னா இந்த மாதிரி காட்சி பொருளாக்கி உங்களோட போட்டோ எடுத்துக்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி காட்சி பொருளாக்கி உங்களோட போட்டோ எடுத்துக்க தான் செய்வாங்க. இல்லாத டயலாக வேண்டாம் சொல்றேன். இப்ப நானு இந்த 2 ஹீரோயின் இந்த படத்துல ஒரு வாட்டி கூட என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. A few moments later. இப்போ வெளியே ஒரு மேட்ரு பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே அவர் பின்னால் நிற்குது. நம்மளும் அப்படித்தான். ஆனா படத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. அதுல சிம்பு ஒரு மேட்ரு தான் கேட்குறாப்புல. நீ எனக்காக தானே சந்திராவை தேடி போன, சந்திரா இல்ல இந்திரா தான் கிடைச்சதுன்னு தொக்கா தூக்கிட்டு வந்துட்டல, அதை தூக்கிட்டு என்கிட்ட தானே கொடுத்துருக்கணும். நீ ப்ரொடியூசர்ன்றதுனால 2 ஹீரோயின் நீயே வச்சுக்கிட்டா எப்படி அப்படின்னு சிம்பு கேட்குறாப்புல. நியாயம் அவர் பக்கம் தானே இருக்கு. படத்துக்கு வெளியே வேணா நம்ம வி ஸ்டாண்ட் வித் கமல்னு சொல்லலாம். ஆனா படத்துக்குள்ள வி ஸ்டாண்ட் வித் சிம்பு ஒன்லி ஐசே. நீ நம்ம தினேஷ் லவ் பண்றியா இல்ல அந்த பையனை லவ் பண்றியாமா? இவன Thatha Indian. Aravind Swami. Aravind. And by the way, you in the middle, what's your name? My name is Mariko. What's your real name? Joselito. Nandanda. Das. My life is in this. Skibbity. அங்க பாரு. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல? விண்வெளி நாயகா எண்ணங்களின் ஏக்கங்கள் தீரும். தக் லைஃப் படத்துக்கு போயிட்டு வர படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கமல் சார் வடிவுக்கரசி கெட்டப்ல ரொம்பவே தத்ரூபமா நச்சிருந்தாரு. அப்புறம் தந்தை ஸ்தானத்துல இருக்க ஒருத்தரோட சைட் சீக்க மகன் அடைய நினைக்கிறான். ரொம்பவே புதுமையான கதைக்களமா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல என்னமோ பயங்கரமா நடக்க போகுதுன்ற மாதிரி கொண்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா தாடிவாலா கமல் அப்படி பேசி நிற்கிறாரு. அது ரொம்பவே காமெடியா இருந்துச்சு. கமலஹாசன் முத்த காட்சியில ஈடுபடும் போதெல்லாம் பின்னால இருந்து ரசிகர்கள் கமல் வாழ்றாண்டான்னு குமுறல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே கேக்குது. அப்புறமா சுகர் பேபி அந்த பாட்டுல வர த்ரிஷாவோட நடன காட்சிகள்லாம் படத்துல வரலன்னும் போது ரொம்பவே எனக்கு ஏமாற்றமா இருந்துச்சு. ரைட், நல்லா உனக்கு அவரை தெரியும். இப்போ ஒரு வருஷத்துல இவ்ளோ கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட இருக்கிறது குணங்கள். எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. பறந்ததுல இருந்தா பழக முடியும்.
பிறந்ததுல இருந்தே பழக முடியும். சொர்க்கம் இங்க இருக்கு கள்ளமுள்ள நெஞ்சு. நான் அவர்தான் வேணும் சொல்றேன். ஐயோ அவசரப்படாதீங்க, ஜென்ஸ் யாருன்னா வரட்டும் ப்ளீஸ். இந்த படத்துக்கும் விண்வெளிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த கமலஹாசன் கேரக்டருக்கும் விண்வெளிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இவர் என்ன கல்பனா சாவ்லாவுக்கு சித்தப்பா பிள்ளையா, இல்லை சுனிதா வில்லியம்ஸுக்கு பெரியப்பாவா? பிரகாஷோட நீ ஒரு புது லைஃப் தொடங்கலாம். உலவர் பிரகாஷ் 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 பிரகாஷ். முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் போலர். அவர் போலிங் போட்டா யாராலும் ஆட முடியாது. இப்போ தங்கச்சியை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக கமலஹாசன் புறப்படுறாரு. ஒரு சின்ன குழந்தை காணோம்னா அது எங்கே போய் தேடுவாங்க? ஒன்று அனாதாசிரமத்தில் போய் தேடணும், அல்லது ஏதாவது ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கேயோ போய் தேடணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஊரில் இருக்கிற இந்த ரெட் லைட் ஏரியா, பாரு, பப்பில் எல்லாம் போய் தேடுறாரு. அங்கே போயிட்டு நீ சந்திராவா, நீ சந்திராவான்னு பார்க்குற பொம்பளையெல்லாம் கேட்குறாரு. அங்கே திரிசா இருந்துக்கிட்டு நான் சந்திரா கிடையாது இந்திரா அப்படின்னு சொல்லுது. சரி, சந்திரா இல்லைனாலும் பரவாயில்ல, இந்திராவது கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு சைஸா பேசி தள்ளிட்டு வந்துடுறாரு. என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. அவசரம். ஆச்சாரமா இருக்கிறவங்க நீங்க, நாங்க பீச்சாரமா இருக்கிறவங்க. கிசால சொருவது கண்ணு காரணம் ஜாயிண்ட் ஒண்ணு அபால வலிச்சண்டா பாங்க பீடி இருந்தா குத்துட்டு போங்க.